தேமுதிக விருப்ப மனு தாக்கலின் போது தொண்டர்கள் குத்தாட்டம் போட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை 5ஆம் தேதி முதல் கட்சி தலைமை அலுவலகத்தில் வழங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வெள்ளியன்று காலை முதல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு தாக்கல் தொடங்கியது. விருப்ப மனுக்களை அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் LK சுதீஷ் பெற்றுக்கொண்டார். விருப்ப மனு வாங்க வந்த தேமுதிக தொண்டர்கள் ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் போட்டும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இன்றைக்கு எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் இன்று விருப்பமனு பெற்றிருக்கின்றேன். அரியலூர் சட்டமன்ற தொகுதி எங்களுடைய தேமுதிக சார்பில் அமோகமாக வெற்றி வாய்ப்பு உள்ளது. அதேபோல் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தானே தலைவர் கேப்டன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு படிவம் வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்துள்ளேன். இந்த சட்டமன்ற தேர்தலிலே திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்தியாவிலேயே முதலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் திருநங்கைகளுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது என்று வரலாற்று பக்கங்களிலே இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். விருப்ப மனு விநியோகம் செய்வதற்கு கட்சி அலுவலக வளாகத்தில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தன. விருப்ப மனுக்கள் வரும் 14ஆம் தேதி மாலை 5 மணி வரை வழங்கப்படுகிறது.